ஹலோ கைஸ், ஐம் குரு. நாசாவோட சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி மற்றும் நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பத்தி ரீசெண்டா ஸ்பேஸ்ல கிட்டார் போன்ற அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கலாம். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி மற்றும் நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஸ்பேஸ்ல கிட்டார் போன்ற அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு. அதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசா சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சிருக்கு. அதாவது நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்குலேருந்து 30 மடங்கு நிறைய கொண்டுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் PSRB 222465 எனும் நியூட்ரான் நட்சத்திரம் உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூட்ரான் நட்சத்திரம் வேகமாக சொல்லக்கூடிய நியூட்ரான் நட்சத்திரம் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூட்ரான் நட்சத்திரத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல்ஸ் தான் கிட்டார் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டார் ஷேப் ஸ்ட்ரக்சர், கிட்டார் போன்ற அமைப்பு, அதோட லென்த் 2 லைட் இயர்ஸ் இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.